வணக்கம். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சி தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான். அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏரியோ குளமோ அல்லது ஆறு அந்த கரையிலேருந்து ஒரு பெண்ணினுடைய பாடல் கேட்கிறது. முதல்ல ஒரு ஹம்மிங் மட்டும் வருது. நான் மோசமாக பண்ணாலும் பாட்டுகள் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வரும். அதாவது தனி சுழல் இருக்குது. அந்த சுழலுக்கான ஒரு அருமையான ஒரு மியூசிக் போட்டிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் தோணியாகும், ஆசை இருந்தால் நீந்திவா அப்படின்னு பாடுறான்னா இப்போ தான் அவன் தண்ணியிலேருந்து மேலே வரும்போது பாட்டை கேட்குறான். காட்டவொன்னே அவனுக்கு அப்படியே அந்த பாட்டு கேட்டவொன்னே ஒரு 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 இன்ஸ்பிரேஷன், ஒரு சிலிர்ப்பு வருது. உடனே தற்கொலை எனக்கு கை விட்டுட்டு கஷ்டப்பட்டு நீந்தி கரைக்கு வரான். கரைக்கு அப்புறம் அந்த பெண் பாடுகிற பாட்டை முழுக்க கேட்கலாம். பக்கத்தில் நின்று அப்படியே கை கட்டிட்டு ரொம்ப பணிவாக ரொம்ப ஆர்வமாக பாட்டை கேட்கலாம். இந்த பாட்டில் ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக ஒரு வாழ்க்கை வாழும் வழி எப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். பார்க்க தெரிந்தால் பாலை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். ஆஹா, எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டார் பாருங்கள். ஒரு 5-6 வரிகள், அவ்வளோதான். பார்க்க தெரிந்தால் பாலை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி தெரியும், காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும். ரொம்ப எளிமையாக இல்லை. இதுக்கு விளக்க வரைன்னு ஒரு புத்தகமே எழுதலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு தத்துவத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். அதாவது வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதையும் நம்ம எதிர்நோக்கி அதை ஃபேஸ் பண்ணாக்க நமக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும், நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு எளிமையான புரிதல் வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு கருத்தை அவர் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு ரொம்ப எளிமையான தத்துவம். ஆமாம், இதில் கேட்டவொன்னா அவனுக்கு அப்படியே நம்பிக்கை வந்துடுது. இந்த பாட்டில் 3 சரணம் இருக்குது. முதல் சரணத்தில் இந்த நான் சொன்ன வரிகள் வருகிறது. அதுக்கப்புறம் அந்த முதல் சரணத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வரும் பாருங்கள். அப்படின்னு அந்த ஃப்ளூட் பிட்டு பிட்டாக போட்டு என்ன அருமையாக பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள் அது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்டர்வியூவில் அப்புறம் இவங்க 2 பேரும் பழக ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆகிடுது. அந்த காலம் ஓடுவதை காட்டுவது மாதிரி ஒரு நீளமான ஒரு வயலின் இசை வரும். இந்த வயலின் இசை அதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது ஒரு ரன்னிங் அப் டைம். எதோ காட்சிகளை பார்த்தீங்கன்னா அவர் எம்ஆர் காலையில் கீழ்ச்சிட்டே இருப்பார் காலம் ஓடுகிறது காட்டுறதுக்காக. அந்த வயலின் இசை மூலம் அந்த காலம் ஓடுவதை காட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு இவர் தன்னுடைய காதில் தெரிவிக்கிறார். காதில் தெரிவித்த உடனே அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் 3வது சரணத்தில் 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. மாற்றி மாற்றி பாட்டி காதலை ஏற்றுக்கொண்டு பாடல் முடிகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு 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 தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த பாட்டு எந்த காலத்துலேயும் உங்களுக்கு அழுத்து போகாது, எந்த காலத்துலையும் இதுக்கு அழிவு கிடையாது. அந்த கருத்தும் அப்படியே, அந்த இசையும் அப்படியே ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு ஒரு பிரில்லியன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல. அவ்வளோ இதெல்லாம் ஒரு உலக அதிசயம் மாதிரி, இதெல்லாம் ஒரு அற்புதம். இப்படிப்பட்ட பொக்கிஷங்களாக நம்ம திரும்பி திரும்பி கேட்கணும், கேட்டு அனுபவிக்கணும். அதுக்காக தான் நான் பற்றி பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப சிற்றறிவு அதில் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ கடைசியில் பாட்டு முடிக்கும்போது 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. வாழ நினைத்தோம் வாழ்வோம் அப்படின்னு பாடிட்டு அப்புறம் திரும்பி டிஎம்எஸ் மட்டும் தனியாக பாடுறாரு. தனியாக பாடும்போது பின்னால் அவங்க சுசீலா ஹம்மிங் வரும். அது வழக்கம், அது ஹார்மனின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடல் பல்லவி ஒலிக்கும் போது பின்னால் ஹம்மிங் அதே மாதிரி இருக்காது, ஆனால் அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு சுரத்தில் வரும். ஹார்மனின்னு சொல்லுவாங்க. அது எம்எஸ்சி ரொம்ப அவர் பல பாடல்களை பண்ணியிருக்காரு. அவர்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அதோடு அந்த பாட்டு முடிகிறது.
அப்படியே கேட்டு பாடல் முடிஞ்சோன்னா அப்படியே ரீவைண்ட் பண்ணி கேட்கணும் போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பலே பாண்டியாங்கிற படம் 1962ஆம் ஆண்டு வெளிவந்த படம். அந்த பாட்டினுடைய படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல். இதனுடைய இணைப்பில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு பாடல்கள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோடு நம் வாழ்வை தொடரலாம். நன்றி, வணக்கம்.